ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கக்கூடிய தீபாவளி மற்றும் பொங்கல் பரிசுக்கான பரிசு தொகுப்பு என்னென்னலாம், அதை பற்றின அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாட்டில் நமக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 5000 ரூபாய் ரெடி ஆகிட்டு வருது. ஸோ அது இன்னையில் இருந்தால் நாளையில் இருந்தால் என்றைக்கு அதற்கான அறிவிப்பு, இதற்கான பணம் என்னையிலேருந்து கொடுக்க போகிறாங்க. ரேஷன் கடைகளில் இதற்கான டோக்கன் பார்த்திங்க அப்படின்னா என்றிலிருந்து வழங்க போகிறாங்க. தீபாவளிக்கு கிடைக்குமா, இல்லை பார்த்திங்க அப்படின்னா பொங்கலுக்கு கிடைக்குமா, யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், மகளிர் உரிமை தொகையை பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் கவர்மெண்ட் சம்மந்தமான லேட்டஸ்ட் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் அட்டைதாரருக்கு 5000 ரூபாய் ரெடியாகும் தீபாவளி பரிசு தமிழக அரசின் மெகா திட்டம். இது உண்மையா இல்லையா அப்படின்றது நிறைய பேரோட டவுட்டாக இருக்குது. கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா உண்மைதாங்க. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அரசாங்கத்திலேருந்து ஒரு தகவல் வருது அப்படின்னா கண்டிப்பாக அது உண்மையாக தான் இருக்கும். எப்படி நமக்கு ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் தீபாவளி அன்று தமிழக மக்களுக்கு, நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய பரிசு காத்திருக்குது அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொன்னாங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜிஎஸ்டி வரி அத்தியாவசிய பொருட்களுக்கு குறைஞ்சிச்சு. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா மாநில அரசாங்கம் 5000 ரூபாய் நமக்கு தீபாவளி ப்ளஸ் பொங்கலுக்கு இரண்டத்திற்கும் சேர்த்து 5000 ரூபாய் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதற்கான பணி திரட்டுதல், அதாவது இதற்கான நிதி திரட்டுதலில் அவங்க வேகமாக செயல்பட்டு வராங்க. இதற்கான நிதியை எங்கே எடுக்கலாம், கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இதற்காக ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 5000 வீதம் 10,000 கோடி ரூபாய் நமக்கு தமிழ்நாட்டில் நிதி தேவைப்படுது இதற்காக. ஸோ அந்த நிதி ஆதாரங்களை அவங்க திரட்டிட்டு வராங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும், அதுக்கப்புறம் எந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த 5000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்ற வகையில் லிஸ்ட் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ கண்டிப்பாக இது உண்மைதாங்க. தீபாவளி ப்ளஸ் பொங்கல் இரண்டத்திற்குமே சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 5000 ரூபாய் நமக்கு ரொக்கமாக, அதாவது பணமாக கொடுக்க போகிறாங்க. நம்மளுடைய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மொத்தமாகவும் பணமாகவும் கொடுக்க போகிறாங்க. ஸோ அக்கௌண்ட்லலாம் ஏறாது, மகளிர் உரிமை தொகை போல் அக்கௌண்ட்லலாம் ஏறாது. இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா முதல்வர் அவர்கள் சொன்னது போலவே 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு முன்னாடியே ஏறி இருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. தீபாவளி மாதம் அக்டோபர் மாதத்தில் முதல் வாரத்திலே பார்த்திங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை ஏறிவிடும் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை நமக்கு முதல் வாரத்திலேயே நமக்கு கிடைச்சிச்சு. தீபாவளிக்கு முன்னக்கூட்டியே பார்த்திங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகையை நம்ம எல்லாருமே எடுத்திருப்போம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா தீபாவளிக்கு ரொக்கமாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 5000 ரூபாய் வழங்குகிற திட்டத்தை தமிழக அரசு நடைமுறைப்படுத்த போகிறாங்க. அதாவது தீபாவளி பண்டிகை நெருங்கிவிட்ட நிலையில் மில்லியன் கணக்கான ரேஷன் கார்டுகளுக்கு ஒரு பெரிய பரிசை தமிழக அரசு வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தீபாவளி மற்றும் பொங்கலுக்கு முன்னதாக ரேஷன் கார்டுதாரர்களுக்கு 5000 ரூபாய் ரொக்க போனஸ் வழங்க தமிழக அரசு தயாராகி வருவதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா அரசு வட்டாரங்கள்லேருந்து தான் சொல்கிறாங்க. ஸோ இதற்கான முன்னேற்பாடுகள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வேகமாக நடைபெற்று வருது. எந்தெந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுக்கணும், தமிழகத்தில் மொத்தம் எவ்வளோ ரேஷன் அட்டைதாரர்கள் இருக்காங்க, எந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கெல்லாம் இந்த 5000 ரூபாய் கொடுக்கணும், 5000 ரூபாய் தீபாவளிக்கு மட்டும் கிடைக்குமா, இல்லை பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் சேர்த்து 5000 ரூபாய் கொடுக்க போகிறாங்களா, அதற்கு இலவச வேட்டி சேலை பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கறதுக்கான ஸ்டாக் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வராங்க. அதற்கப்புறமா இந்த 5000 ரூபாய் பரிசு தொகையும் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க போகிறாங்க. ஒன்று நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2500 அந்த மாதிரி கூட நம்ம கொடுக்கலாம். ஸோ அதற்கான அப்டேட் வந்தது அப்படின்னா இன்னையிலிருந்து கூட நமக்கு இதற்கான டோக்கன் வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு 3 நாட்கள் தான் பார்த்திங்க அப்படின்னா தீபாவளிக்கு இருக்குது. ஸோ சனி ஞாயிறில் கூட நிறைய பேருக்கு இந்த
பரிசு தொகுப்பு வந்து கொடுக்கலாம். ஸோ கொடுக்க மாட்டாங்க, இனிமேல் வந்து தரமாட்டாங்க அப்படின்றத நினைக்காதீங்க. கண்டிப்பாக வந்து இன்னும் 3-4 நாட்கள் இருக்கிறத காரணத்தினால கண்டிப்பாக இந்த பரிசு தொகுப்பு எல்லாருக்குமே வந்து கிடைக்கும். இந்த திட்டம் மக்களுக்கு நிதி நிவாரணம் வழங்குவதையும் பண்டிகைகளை மகிழ்ச்சியான முறையில் கொண்டாட உதவுவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. எனவே இந்த அறிவிப்புக்காக ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவரும் காத்திருக்கின்றனர். விரைவில் இதற்கான அறிவிப்பை தமிழக அரசு முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்ன காரணத்தினால வந்து இந்த மாதிரியான எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு இந்த வருடம் கொடுக்குறாங்க அப்படின்னா, நமக்கு அடுத்த வருடம் பொது தேர்தல், அதாவது எலெக்ஷன் வருது. ஸோ எலெக்ஷன் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கட்சியினரும் பல்வேறு அறிவிப்புகளை வந்து வெளியிட்டுட்டு வராங்க. அதன் நோக்கமாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த தமிழக அரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் 5000 ரூபாய் பரிசு தொகுப்பு கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இலவச வேட்டி சேலைகள் மற்றும் தீபாவளிக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மற்றும் பொங்கலுக்கு தேவைப்படுகிற பொங்கல் சாமான், நம்ம எப்போதும் வாங்கக்கூடிய கரும்பு, அதற்கப்புறம் வந்து வேட்டி சேலை, அதற்கப்புறமா அரிசி, அதுடன் வெல்லம், இந்த மாதிரியான பொருட்களும் வந்து கொடுக்க போகிறாங்க. அதோடு கூட தீபாவளிக்கு நமக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படுமோ அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்று அல்லது நாளைக்குள்ளே அதற்கான அறிவிப்பை வெளியிட்டு அதற்கான முன்னேற்பாடுகள் வந்து நடந்துட்டு வருது. தீபாவளிக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பொருட்களும் ப்ளஸ் பணமும் வந்து கொடுக்க போகிறாங்க. எந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இதெல்லாம் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிஹெச்எஸ் கார்டு அதிகமாக தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் வந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கார்டு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பிஹெச்எஸ் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள கார்டு. அதாவது அரிசி, பருப்பு, எண்ணெய் மற்றும் அனைத்து மசாலா பொருட்கள் அனைத்துமே வந்து வாங்கக்கூடிய ஒரு அட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஹெச்எஸ் கார்டு. அதுக்கப்புறம் பிஹெச்ஹெச்ஏ கார்டு. இந்த கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே வந்து நிறைய பேர் வைத்திருக்கக்கூடிய ஒரு ரேஷன் அட்டை. அதற்கப்புறம் ஏஒய்ஒய் இந்த ரேஷன் அட்டையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ன யோஜனா ரேஷன் அட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபாவளிக்கான பரிசு தொகுப்பும் பொங்கலுக்கான பரிசு தொகுப்பும் வந்து வழங்க போகிறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்களுக்கும் நிச்சயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2500 ப்ளஸ் மகளிர் உரிமை தொகை வந்து 1000 கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதமே 3500 ரூபாய் நீங்கள் வாங்குறதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. புதிதாக விண்ணப்பித்தவர் மகளிர் உரிமை தொகைக்கு உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிச்சு, அதாவது உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு, நீங்கள் நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி ஆயிட்டீங்க மகளிர் உரிமை தொகை வாங்குறதற்கு. அந்த மாதிரியான ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை இந்த மாதம் கிடைக்காவிட்டாலும் உங்களுக்கு தீபாவளிக்கான பரிசு தொகுப்பு எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க. மேலும் இது போன்ற தகவலுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.